ஹை கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக பைனான்ஸில் லான்ச் ஆகிருக்க லான்ச்பேட் காயின் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம கொஞ்சம் காயின் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா BTC டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் 42 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 36 to 37 ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஒரு $1000 மூவ்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓவரால் பார்த்திங்கன்னா பிட்காயின் மார்க்கெட் இன்னும் சைடு வேல தான் இருக்குது. இன்னும் வந்து ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகலை. அக்ரெசிவ் பை ட்ரெண்ட் வருது அப்படின்னா தான் நமக்கு வந்து அல்ட் காயினுக்கும் நல்லது. சரியா? சரி, வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனான்ஸ் வந்து இன்றைக்கி வந்து விட்டுருக்காங்க ATA இந்த காயின். ஸோ அந்த ATAனா என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டா நெட்வொர்க். ஸோ இந்த காயின் வந்து பைனான்ஸில் வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு வந்து எப்படி லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லான்ச்பூலில் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக நம்ம வந்து கொஞ்சம் காயின் வந்து ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது யாரெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக உங்ககிட்ட BNB ஆர் BUSD ஆர் .coin. ஸோ இந்த 3 காயினில் ஏதாச்சும் இருந்து அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதில் BUSD, இந்த BUSDனா வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டேபிள் காயின் தான். உங்கள்கிட்ட USDT இருந்தாலே போதும், நீங்கள் ஏதாவது BUSDயாக மாற்றி இங்கே லாக் பண்ணுறது மூலமாக ஃப்ரீ காயின், அதாவது ஃப்ரீயாக ATA காயின் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இதோட லெவல் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக BNB ஹோல்டர்ஸுக்கு 70% ஆஃப் ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து BNB லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ATA காயின் கிடைக்கும். எத்தனை நாளைக்கு அப்படின்னா 30 நாளைக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி தான் வந்து முடியும். அடுத்து அதே மாதிரி உங்கள்கிட்ட BUSD இருக்குன்னா டோட்டலாக 10% ரிவார்டு தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ரிவார்டு வந்து கம்மி. ரீசன் என்ன, இதில் வந்து 0% ரிஸ்க், எந்த வித ரிஸ்க்குமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரீ காயின் கிடைக்கும். BNBயில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். என்ன ரீசன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆனால் BNB ப்ரைஸ் டவுன் ஆகும். அதே இது மார்க்கெட் அப்பானா ப்ரைஸ் அப் ஆகலாம். ஸோ லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ்னால் தாராளமாக நீங்கள் வந்து BNB பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சப்போஸ் எனக்கு ரிஸ்க்கே எடுக்க தேவையில்லை, நான் வந்து லாஸே இல்லாமல் ஃப்ரீயான காயின் கிளைம் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளோ USDT இருந்தாலும் இதில் வந்து ஜஸ்ட் BUSDயாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஃப்ரீயாக ATA காயின் கிடைக்கும். அடுத்து வந்து ஸ்டாக் டாட் காயின் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே கைஸ், இதில் வந்து உங்களுக்கு டவுட் என்ன காயின் வரும்னா, சிலருக்கு பிகினர்ஸுக்கு வந்து BUSD எப்படி ப்ரோ மாற்றணும் அப்படின்லாம் வந்து கேட்பீங்க. BUSD சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பைனான்ஸில் அக்கௌண்ட் வேணும். ஸோ அக்கௌண்ட்டில் KYC நாட் கம்பல்சரி. சரியா? இதில் வந்து கொடுத்துருப்பாங்க KYC நாட் ரிக்வயர்ட். ஸோ ஜஸ்ட் வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு இங்கே வந்து ஃபண்டு வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ ஃபண்ட் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பீர் டு பீர்லேயே டெபாசிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் உண்டு. இங்கே இருக்குது பாருங்கள், பீர் டு பீர். சப்போஸ் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா, நீங்கள் உங்ககிட்ட வேறு எக்ஸ்சேஞ்சில் காயின் இருக்குது, TRS XRP ஏதாவது காயின் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக இங்கே சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்துடுங்க. அதை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு டவுட் என்ன, BNBயாக மாற்றணுமா BUSDயாக மாற்றணுமா நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XRP நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த காலத்தில் போய் ஸ்பாட் மார்க்கெட் போங்க, ஃபியாட்டில் போங்க, XRPன்னு டைப் பண்ணுங்கள். XRPன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த XRP BUSD வரும். ஸோ இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து XRPயை செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு BUSDயாக மாறிடும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். XRPயை BNBயாக மாற்றணும் அப்படின்னா டைரெக்டாக அந்த BNB மார்க்கெட் கிளிக் பண்ணுங்கள், XRP இருக்கும். ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட உள்ள XRPயை செல் பண்ணிட்டீங்கன்னா BNBயாக மாறிடும். ஸோ சிம்பிள் தான். ஸோ ஓவரால் வந்து நீங்கள் வந்து BUSD வேணுமா ஆர் BNB வேணுமான்னு பார்த்துக்கோங்க. BNBக்கு ஹை ரிவார்ட், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி. ஆனால் BUSDக்கு 0 ரிஸ்க், ஆனால் லோவர் ரிவார்டு. சரியா? சரி, எப்படி வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக இந்த பைனான்ஸில் ஃப்ரண்ட் பேஜில் போயிட்டிங்கன்னா இதில் டாட்டாக இருக்கும். லான்ச்பேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மவுஸை பார்த்துக்கோங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ரன் பண்ண லான்ச்பேட் எல்லாமே வந்து வரும். சரியா? இதில் ஆக்டிவாக இருக்குது என்ன அப்படின்னா ATA. ஸோ இதான் வந்து நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 13 ஹவர்ஸில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அதுக்கு முன்னாடி வந்து லாக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இந்த BNBயோ BUSD வச்சுருக்காங்க அப்படின்னா லாக் பண்ணிக்கோங்க. சரியா? முக்கியமாக வந்து USDTலாம் ட்ரேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதில் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கிறது ஏன் மிஸ் பண்ணணும்? சரியா? சரி, நெக்ஸ்ட்டு இது வந்து BNB லாக் பண்ணுமா, டைரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான். வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து காமிக்கும். ஒரு எவ்வளோ பேர் ஸ்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஃபார்மிங் பீரியட் வந்து காமிக்கும் 30 நாள் டோட்டல். ஸோ ஒரு நாளாக வந்து கம்மியாகும் டோட்டலாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ BNB இருக்கோ, ஸோ இதில் என்கிட்ட கம்மியாக தான் BNB இருக்குது. நிறைய BNB நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக ஸ்டாக் அப்படின்னு உள்ளதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்போ ஆனாலும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ரீடீம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்.
சரியா? இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ரிவார்டு வந்து இதில் வந்து கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து கிளைம் ரிவார்டு அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்பாட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரியா? ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரியா? 7ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து அதை செல் பண்ணி நீங்கள் வந்து வேறு காயினாக கூட மாற்றிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா இதில் வந்து BUSDயும் லாக் பண்ணலாம், டாட் காயினும் லாக் பண்ணலாம். BUSD நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது BNB இருந்துன்னா லாக் பண்ணுங்கள். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ஓகே அப்படின்னா BNB உள்ளவங்களும், அதே மாதிரி லாங் டேர்முக்கு BNB ஹோல்டு பண்ணியிருக்கவங்களும் BNB லாக் பண்ணுங்கள். ஏன்னா 70% ரிவார்டு இதுதான், ஹை ரிவார்டு கிடைக்கும். அதே இது USDT நான் சும்மா தான் வச்சுருக்கேன், என்கிட்ட நிறைய காயின் நான் வந்து ட்ரேட் பண்ணாமல் USDT நிறைய வச்சுருக்கேன் அப்படின்பட்டவங்க ஜஸ்ட் வந்து BUSDயை மாற்றி இதில் வந்து லாக் பண்ணுங்கள். ஏன்னா BUSDயும் ஸ்டேபிள் காயின் தான், எந்த வித லாஸும் உங்களுக்கு வந்து ஆகாது. சரியா? ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து 13 மணி நேரம் தாண்டின பிறகு உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து கலெக்ட் ஆக தொடங்கும். ஸோ அதை நீங்கள் உடனே கலெக்ட் பண்ணாலும் சரி தான், லேட்டாக கலெக்ட் பண்ணாலும் சரி தான், ஓவரால் வந்து உங்களுக்கு வந்து காயின் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இதான் கைஸ் இந்த பைனான்ஸில் வந்திருக்க லான்ச் பூல் புதுசாக வந்திருக்குது. ஸோ இதை வந்து தேவைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. இதில் கிடைக்கிற காயின் 7ஆம் தேதிக்கு பிறகு ட்ரேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.